அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பொங்கல் வெளியீடாக கார்த்தி நடிப்பில் வெளிவந்திருக்கும் வா பாதியாரை திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த படத்தை நகர் குமாரசாமி இயக்கியிருக்கிறாங்க, ஞானவேல் ராஜா தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்கிரண் தீவிர எம்ஜிஆரோட ரசிகர். அவர் குடியிருந்த கோவில் படத்தை தியேட்டரில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. இதனால் கண் கலங்கி போய் அழுதுகிட்டே வெளியில் ஓடி வர்றாரு. அந்த நேரத்தில் அவருக்கு பேரன் பிறந்திருக்கான் அப்படிங்கிற தகவல் வருது. அந்த தகவலை பார்த்து சந்தோஷப்படுறாரு. தன்னோட பேரன் கார்த்தியை எம்ஜிஆர் மாதிரி நேர்மையாக வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு. கார்த்தியும் நேர்மையாக எம்ஜிஆர் மாதிரி வளர்றாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்பியாவுடைய இன்ஸ்பிரேஷனில் சில கோக்குமாக்கு வேலைகளை செஞ்சு போலீஸ் ஆஃபீஸராக ஆகிறாரு. இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு கடத்தல் கும்பலை தேடி பிடிக்க முற்படுறாரு. இந்த சூழ்நிலையில் ராஜ்கிரனுக்கு தன்னுடைய பேரன், அவருடைய குணநலம், அவர் எப்படி போலீஸாக இருக்கிற விஷயம் அவருக்கு தெரிய வருது. இதனால டென்ஷன் ஆகிற ராஜ்கிரண் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முடிவாக. ராஜ்கிரண் தீவிரமான எம்ஜிஆரோட பக்தராக சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு. கார்த்தியோட நடிப்பு ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கிறாரு. கார்த்தி தான் முழு படத்தையும் தூக்கி நிப்பாட்டிருக்கிறாருன்னு சொல்லலாம். முதலில் கார்த்தி எம்ஜிஆர் மாதிரி வளர்ந்து ஒரு கட்டத்தில் நம்பியாராக மாறுற அந்த இடங்களெல்லாம் ரொம்ப ரசிகர்கள் ரசிக்கப்படியான ஒரு நடிப்பை கொடுத்துருக்குறாருன்னு தான் சொல்லணும். கார்த்தியோட நடிப்பு தான் படத்தை தூக்கி நிப்பாட்டியிருக்குன்னு சொல்லலாம். கார்த்தியோட தாத்தாவா ராஜ்கிரண் சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. கீர்த்தி செட்டி கதாநாயகியை ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறாங்க. டானா சத்யராஜ் அவரோட சிறப்பான தோற்றம் ரசிகர்களை கவருதுன்னு சொல்லலாம். ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் இவரோட ஒளிப்பதிவு படத்துக்கு கூடுதல் பலமாக அமைஞ்சிருக்கு. சந்தோஷ் நாராயணனுடைய இசையும் பாடல்களும் படத்துக்கு பலமாக அமைஞ்சிருக்கு. இயக்குனர் நலன் குமாரசாமி கார்த்திங்கிற ஒரு பெரிய ஹீரோ வச்சுக்கிட்டு இப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்கலாமா, வெற்றி படமாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. அந்த படம் ஏமாற்றத்தை கொடுக்குன்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.